தாய்மொழி, அதுல மாற்று கருத்தில்லை. தாய்மொழியை நாம் திடமாக ஆதரிக்க வேண்டும். தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ளலாம் அவர் சொல்லியிருக்கார். வியாபாரம் இருந்தா நீ எந்த மொழியை வேணுமாலும் கத்துக்க. இது நான் சொல்ல, தமிழ் அறிஞர் நீங்க எல்லாரும் பேசுறீங்களே, கியாபே விஸ்வநாதன் அவர்களே சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்றேன். இது இன்னைக்கு வளர்ந்து போச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது என்னங்க தமிழ் எனக்கு தெரியாத தமிழா? 25 வருஷமா என் மன்றத்தில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறவங்க என்னைக்காவது அதை பத்தி நீங்க சொல்லிருப்பீங்களா? உங்க போஸ்டர்கள் என்னைக்காவது சொல்லிருப்பீங்களா? நான் இன்னைக்கு 27 வருஷம் ஆச்சு. 148 திரைப்படங்களை நடிச்சிட்டேனே. இந்த 148 திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா? நடிக்கல. இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளும் குட்டிகளும் ஆங்கிலத்தை படிச்சு, வேற்றுமொழியை படிச்சு, பேர குழந்தை எல்லாம் எங்க, நான் குறிப்பிட்டு யாரையும் தேசிய தாக்கல, பொதுவான ஒரு அரசியல்வாதியில இப்படிப்பட்டவங்க எல்லாரும் படிச்சு போயிடுறாங்க. நம்ம பிள்ளைகளும், அதாவது உங்க பிள்ளைகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுல, நம்ம மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வியாபாரத்துக்காக நான் செல்லும் பொழுது எந்த மொழியும் படிங்க. உங்களுக்கு நீங்க படிப்பு, இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பு முக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எந்த மொழிக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய